நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2024 குருப்பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசிக்காரங்க இன்னொரு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாமே வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போது 7ஆம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போறார். குரு எப்பெல்லாம் ராசியை பார்க்கிறாரோ, அதாவது எந்தெந்த ராசிகள்லாம் குரு பார்க்கிறாரோ அந்தந்த ராசிக்காரங்களாம் அப்போது ஒரு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. ராசியை இயற்கை சுவரான குரு வலுத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். அதுவும் சுக்கரனோட வீட்டிலிருந்து அவர் பார்க்கிறார். எந்த விதத்திலே இந்த தடவை அவர் கெட்டு போகிறதில்லை. போன தடவையாவது மேசத்தில் அவர் இருக்கும்போது சனியின் பார்வையில் இருந்தார், ராகுவின் நினைவில் இருந்தார். இது ரெண்டுமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்களை ஒரு வருடத்திற்கு அப்படியே நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. போன வருஷம் ஃபுல்லாக என்ன நடந்தது? கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் அனுபவிச்சிங்கல்ல. கடன், நோய் எல்லாத்தையும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சிங்கல்ல. ஒரு வருஷம் எப்பா ஒரு பக்கம் நல்ல மாதிரி தான் இருந்தது, ஆனாலும் இந்த தொல்லைகள் இருந்தது. பழைய காலம் மாதிரி 2015, 16, 17, 18 பட்டனே கஷ்டம். அப்படிலாம் கஷ்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. அப்போ இருந்தால் மன அழுத்தம், தூக்கமே இல்லாமல் ஒரு 3 வருஷம் தெரிஞ்சிங்க இல்லையா? அந்த அமைப்புகள்லாம் இல்லாமல் ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தது. ஆனாலும் அப்படின்னு ஒரு இழுத்தீங்கல்ல, அந்த ஆனாலும் அப்படிங்கிற இழுவை கூட இல்லாத அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்புகளை இப்போது இந்த 7ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி தரப்போகிறது என்பதுதான் உண்மை. 7ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் நல்ல யோக பலன்களை தரும். என்ன பலன்களை தரும்? அந்தஸ்து, கௌரவம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் தரும். ஒரு 4 பேர் கூடுகின்ற இடத்துல ஒரு கௌரவமான அமைப்பு. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்புகள் உண்டு. சுய தொழிலை தைரியமாக நம்பி செய்யலாம். வியாபாரம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஓகோன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிங்கன்னாலும் அந்த இடத்துல உங்களை தாண்டி வேறு யாருக்கும் வியாபாரம் ஆகாது. நல்ல விதமான லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப, தசாபக்தி அமைப்பிற்கேற்ப 7ஆம் இடத்து அமைப்புகளில் திருமணத்தை கொடுப்பார், நல்ல நட்புகளை கொடுப்பார். இந்த வருடம் அற்புதமாக, இந்த வருடம் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் நீடித்து உறவாகக்கூடிய, நட்பாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணக்கூடிய சில நிலை அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் வரும். அந்த காதல் மோதலுக்கு பின்னால் நிறைவேறும். 7ஆம் இடம் இல்லையா? சமீபத்தில் அஷ்டமச்சனி, 7 சனி மாதிரியான அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை. கடந்த காலங்களில் காதல் தோல்வி இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டு எதிர்பாலினத்தவரின் மேல் ரொம்ப வெறுப்பு, ஆம்பளையே வேண்டாம் பொம்பளையே வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இப்போது புதிய நட்புகள் உருவாவது, அந்த நட்புகள் காதலாக மாறுவது, புதிய காதலர்கள் வருவது, அந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, வீட்டில் சொல்லி அம்மா அப்பா கூட நிறைவேறக்கூடிய அமைப்பு என 7ஆம் இடத்தின் நற்பலன்கள் அத்தனையும் அப்படியே தரக்கூடிய அமைப்பில் இப்போதைய அந்த குருப்பெயர்ச்சி அமைப்பு கண்டிப்பாக நடக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட முயற்சிகள் செய்கின்ற அளவிற்கு 3 மடங்கு லாபங்கள் வரக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. அதுக்காக முயற்சியே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்காதீங்க. எல்லா அமைப்புகளையும் நீங்கள் எந்த அளவிற்கு, ஒன்று சொல்லுவோம் இல்லையா, பக்தன் 1 அடி எடுத்து வைத்தால் பரம்பொருள் 100 அடி எடுத்து வைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? அது அப்படியே இப்போது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு சின்ன முயற்சி பண்ணிங்கனாலே அதில் 100 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எல்லா அமைப்புகளையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 18 வருஷத்துக்கு தான் வருது. அந்த 11ஆம் இடம் வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறது. அப்போ 11ஆம் இடமும் ராசியும் 3ஆம் இடமும் வலிமையாக இருக்கின்றன. எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் பெறக்கூடிய அமைப்பு. ஆமாம், விருச்சிக ராசிக்கார இளைஞர்கள் உங்கள் வீட்டில் அவரவருடைய தசாபக்திக்கு ஏற்ப வீட்டில், தெருவில், ஆஃபீஸில், நகரத்தில், மாநிலத்தில், மாவட்டத்தில், சர்வதேச அளவில் எல்லாருமே பேர் வாங்க போகிறீங்க. அவங்கவுங்க தசாபக்திக்கு ஏற்ப. விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சர்வதேச அளவில் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். ஆஃபீஸில் கூட இவரா இதை செஞ்சார், இவ்வளவு நாள் இந்த திறமையை எங்கே ஒளிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதோ ஒன்றை சாதித்து அப்படியே மூக்கு மேலே அடுத்தவங்க விரல வச்சு உங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் இப்போது நடக்க போகிறது. ஆகவே அனைத்தும் அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை, வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம். இந்த வயசில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, இதுவரைக்கும் என்ன தடைகள் இருந்ததோ அத்தனையையும் தடைகளை விலக்கி லாபத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, எல்லா வகையிலும் நிம்மதி கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குருப்பெயர்ச்சி. அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது